வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். 80ஸ்ல கனவு கண்ணியா இருந்தவங்க தான் நதியா. அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கெல்லாம் ஃபேஷன் ரோல் மாடலா இவங்க இருந்தாங்கன்னே சொல்லலாம். அவங்கள பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. ரெஜினா அனுஷா மொய்டோ, இதுதான் நதியாவோட ரியல் நேம். 1966ல பாம்பேல பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு படிப்புல பயங்கர சுட்டி. அது மட்டும் இல்லாம இவங்க தமிழ், மலையாளம், மராத்தி, இங்கிலீஷ்னு எல்லா லாங்குவேஜ்லயும் பிச்சு உதருவாங்க. நதியாக்கு படிப்புல ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால யூஜி முடிச்சிட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக பண்ணணும்னு இருந்திருக்காங்க. அந்த பீரியட்ல தான் இவங்க நடிப்புல தான் கலக்கணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் உருவாயிருக்கு. அதாவது இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டான ஃபாசில் அவர்கள் அவரோட முதல் படத்துக்கு ஹீரோயின் தேடிட்டு இருந்திருக்காரு. அப்போ நதியா இதுக்கு ஆப்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி அப்ரோச் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல வேணான்னு சொன்ன நதியா கதையை கேட்டு நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. அந்த படத்தோட பேரு நோக்கத்தை தூரது கண்ணும் நட்டு. 1984ல மலையாளத்துல ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இவங்க சூப்பராகவும் நடிச்சிருந்தாங்க. படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. முதல் படத்திலேயே பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டு வந்து ஃபிலிம்ஃபேருக்காக இவங்க வாங்கியிருக்காங்க. இந்த படத்தை ஃபாசில் அவர்கள் தமிழ்ல அப்படியே ரீமேக் பண்ணி எடுக்கிறாரு. அந்த படத்தோட பேர் தான் பூவே பூச்சுடவா. பத்மினி அவர்கள் கூட நதியா சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க. 1985ல ரிலீஸ் ஆன இந்த படம் தமிழ்லையும் சூப்பர் ஹிட். தமிழ்ல 1986ல ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் அடிச்ச படம் தான் மணிரத்னத்தோட மௌனராகம். இந்த படத்துல ரேவதி ரோல ஃபர்ஸ்ட் நதியா தான் கமிட் பண்ண இருந்தாங்க. ஆனா நதியாக்கு அந்த காலகட்டத்தில் நிறைய படங்கள் புக் ஆயிருந்ததுனால இந்த படத்துக்கு டேட்ஸ் கொடுக்க முடியல. 80ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ் படங்கள்ல நிறையவே மசாலா படங்கள் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. அப்போ கவர்ச்சி தூக்கலா இருக்கணும், ஹீரோ கூட க்ளோஸா நடிக்கணும், இந்த மாதிரியான கிரைட்டீரியாலாம் எழுதப்படாத விதியாவே இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஆனா நதியா ஒரு படம் கமிட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க சொல்ற முதல் கண்டிஷனே நோ கவர்ச்சி அண்ட் ஹீரோஸோட க்ளோஸா நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான். நதியாவோட நிறைய படங்கள் ஹிட் அடிச்சதுனாலையும் ரசிகர்கள் ஆண் பெண் எல்லாருமே அவங்களை கொண்டாடினதுனாலையும் 80ஸோட பிற்பகுதியில பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு எல்லா லாங்குவேஜ்லயும் நதியா கலக்குனாங்க. ரஜினி உட்பட நிறைய பெரிய ஹீரோஸோட நதியா நடிச்சிருக்காங்க. ஆனா கமல் சார் கூட நடிச்சதே கிடையாது. அதாவது அந்த பீரியட்ல வந்த விக்ரம் படத்துல ஃபர்ஸ்ட் நதியா தான் நடிக்கிறதா இருந்தது. ஆனா அப்போ இவங்களுக்கு வேற படங்களோட கமிட்மெண்ட் இருந்ததுனால இந்த படத்துக்கு டேட் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் ஏதோ ஒரு கமிட்மெண்ட்னால கமல் கூட நடிக்க முடியாம போயிடுச்சு. நதியா அவர்கள் நிஜமாவே ஒரு ஃபேஷன் ட்ரெண்ட் செட்டர் தான் சொல்லணும். 80s 90ஸ்ல பாத்தீங்கன்னா நதியா கொண்ட, நதியா சாரி, நதியா கிளிப்பு, நதியா வளையல்னு நதியா யூஸ் பண்ண மாதிரி நிறைய ஐட்டங்களை நிறைய பேர் வித்திருக்காங்க. நதியா அவர்கள் பீக்ல இருந்த காலகட்டத்தில் 1988ல ஒரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 1994ல ரிலீஸ் ஆன ராஜகுமாரன் அப்படின்ற படத்துல தான் கடைசியா நதியா அவர்கள் ஹீரோயினா நடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. நதியாவோட மகள்கள் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நதியா நடிக்க வந்துட்டாங்க. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படின்ற படத்துல அம்மா கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல அம்மாவா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே ரசிகர்கள் எல்லாருமே இவங்க வந்து அம்மா கேரக்டர் இல்ல, ஹீரோக்கு ஹீரோயினுக்குலாம் அக்கா மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. நதியா அவர்களோட செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தமிழை விட தெலுங்குல தான் நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அங்க நடிச்சு நிறைய அவார்ட்ஸும் வாங்குறாங்க. அதை தாண்டி அட்வர்டைஸ்மெண்ட்லயும் கலக்கிட்டு இருக்காங்க. சூப்பர். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் ஜேடி.